Hello students, example 5.15 பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணக்கூடாதான். ஸோ ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்ஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அந்த 3 பாயிண்ட்ஸை அப்படியே எழுதிடுறேன். அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஏ பி சி. ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு சைடு ஏபி. slope of AB x1 y1 இது x2 y2 ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டே அந்த மைனஸை நான் போட்டுறேன். இப்போ y2 வேல்யூ எழுதிடுவோம். -3 y1 வேல்யூ -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4. கீழே x2 வேல்யூ 2 x1 வேல்யூ 1. ஓகே, 4 minus 3 1, 2 minus 1 1. 1 1ஆல் டிவைட் பண்ணால் 1 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி. இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கிறேன். அந்த மைனஸை ஃபஸ்ட்டே போட்டுக்கிறேன். இப்போ y2 வேல்யூ -7, y1 வேல்யூ -3. அப்போ +3 மாறிடும். x2 வேல்யூ 4, x1 வேல்யூ 2. -7 +3 லார்ஜ் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ சப்ராக்ட் பண்ணி இந்த லார்ஜ் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போட்டுருங்க. அப்போ -4 பை 4 -2 2. இப்போ டிவைட் பண்ணிடலாமா? 2 2s are 4, மைனஸ் இருக்குது, அதனால் -2 தான் ஆன்சர். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஏயும் சியும் எடுத்துப்போம். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஓகே, ஃபஸ்ட்டே மைனஸ்லாம் போட்டுடுறேன். x1 y1 x2 y2 இந்த ரெஃபருக்கு எடுத்துப்போம். இப்போ y2 வேல்யூ -7. ஓகே, y1 வேல்யூ -4. அப்போ மைனஸ் இன்ச்சு மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். கீழே x2 வேல்யூ 4, x1 வேல்யூ 1. ஓகே ஓகே, சப்ராக்ட் பண்ணலாமா? 7லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணி இந்த 7க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போடுங்க. -3 பை 4ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 3. இந்த மைனஸ் அப்படியே போட்டு 1 டைம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மகிட்ட 3 ஸ்லோப்ஸு இருக்குது. இதில் 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் -2 தான் வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் -1 வரும். ஓகே, அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் ஏசி மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? -1 அப்படிங்கிற ஆன்சர் வருதா? அப்போ ஏபியும் ஏசி தான் பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு அர்த்தம். சரியாம்மா? ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ச்சு ஸ்லோப் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு 1 இன்ச்சு -1 -1 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏசி. இப்போ இதில் ஏங்கிற லெட்டர் ரிப்பீட்டடாக இருக்கும் பாருங்கள். அப்போ ஆங்கிள் ஏல தான் என்ன இருக்குது? 90 டிகிரி இருக்குது. ஓகே, இந்த 2 கண்டிஷன் வந்தாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஏ right angled triangle. The final answer. Okay.